கார்ப்பரேட்ல ஒர்க் பண்ற ஒரு நார்மல் எம்ப்ளாயிக்கு எவ்வளோ டாக்ஸ் பிடிக்கிறாங்க? நாலாம் நம்மளோட பேக்கேஜை டிவைடட் பை 12 பண்ணா அதுதான் நம்மளோட மந்த்லி சேலரி. அப்போ 12 எல்பிஏக்கு போனாலே மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்குவேன். இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது டாக்ஸ், பிஎஃப், இன்சூரன்ஸ் இது எல்லாம் பிடிச்சதுக்கு போக கைக்கு வரதுக்கும் நம்ம நினைச்சு பார்த்ததுக்கும் சம்பந்தமே இல்லை. நார்மலான ஒரு சேலரி வாங்குற ஒரு சாதாரணமான எம்ப்ளாய்க்கே இவ்வளோ டாக்ஸ் பிடிக்கிறாங்கல்ல, அப்போ அந்த கம்பெனியோட சிஇஓ, பிசினஸ் டைரக்டர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இவங்களுக்குலாம் எவ்வளோ டாக்ஸ் பிடிப்பாங்க? இப்படி நினைச்சோம்னா நம்ம தான் ஏமாந்து போவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எலான் மஸ்க் எடுத்துப்போம். அவரோட டாக்ஸை எப்படி ஹேண்டில் பண்றாருன்னு பார்ப்போம். இப்போ உங்களோட டாக்ஸை எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் இருக்குல்ல, அது எந்த பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகியிருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்க கம்பெனி எவ்வளவு சேலரி கிரெடிட் பண்றாங்க அப்படிங்கறத பார்த்து, நீங்க எந்த கண்ட்ரியில இருக்கீங்க, எந்த டாக்ஸ் ஸ்லாபுக்கு கீழே வரீங்க அப்படிங்கறத பார்த்து உங்களோட டாக்ஸை டிசைட் பண்றாங்க. இப்போ எலான் மஸ்க் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, என்னோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிற சேலரியை வச்சு என்னோட டாக்ஸபிள் மணியை டிசைட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி வேற ஒரு ஷார்ட்கட் யோசிக்கிறாரு. இப்போ எலான் மஸ்க் என்ன பண்ணுவாருன்னா, அவரோட கிளைண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுவாரு, நீங்க நான் பாக்குற ஒர்க்குக்கு நீங்க எனக்கு சேலரியா கொடுக்காதீங்க, உங்க கம்பெனியோட ஸ்டாக்ஸ் இருக்குல்ல, அது அன்னைக்கு டேல என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்து அதை அப்படியே என்னோட சேலரிக்கு கன்வெர்ட் பண்ணி அத்தனை ஸ்டாக்ஸ் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்போ எலான் மஸ்கோட பேர்ல மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் குவிஞ்சு கிடக்கும். ஆனா அவரோட சேலரி அக்கௌண்ட்ல இருக்கிற சேலரி 0. இப்போ இந்த ஸ்டாக்ஸ் இருக்குல்ல, இதுக்கு எலான் மஸ்க் டாக்ஸ் கட்ட தேவையில்லை. காரணம், இந்த ஸ்டாக்ஸை எப்ப நீங்க சேல் பண்றீங்களோ அப்ப மட்டும் தான் அதுக்கு டாக்ஸ் போட முடியும். காரணம், அந்த ஸ்டாக்ஸ் எவ்வளவுக்கு சேல் ஆக போகுது அப்படின்னே தெரியாம நீங்க அதுக்கு என்ன டாக்ஸ் போட முடியும்? ஓகேடா, அவர் இப்ப இந்த ஸ்டாக்ஸை சேல் பண்ணும்போது டாக்ஸ் கட்டி தானே ஆகணும், அப்ப எப்படியோ அவர் டாக்ஸ் கட்டுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கதான் அவர் ஸ்மார்ட்டா ஒன்று பண்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் இந்த ஸ்டாக்ஸை சேல் பண்ண மாட்டாரு. இவ்வளவு ஸ்டாக்ஸையும் வச்சுக்கிட்டு இப்போ ஒரு பேங்க் கிட்ட போவாரு. போய் என்கிட்ட மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் வர்த்துள்ள ஸ்டாக்ஸ் இருக்கு, இதை வச்சுட்டு எனக்கு ஒரு 10 மில்லியன் லோன் கொடுங்க அப்படின்னு கேட்பாரு. எலான் மஸ்க் மாதிரி ஒரு பெரிய கஸ்டமர் வந்து லோன் கேட்டா எந்த பேங்க் வேணான்னு சொல்ல போறாங்க? சோ அவங்க இந்த ஸ்டாக்ஸ் இருக்குல்ல, அதை ஷூரிட்டியா எடுத்துக்கிட்டு எலான் மஸ்க்கு அந்த லோனை கொடுத்துருவாங்க. இப்போ எலான் மஸ்க் அந்த 10 மில்லியன் லோன் அமௌண்ட் வாங்கினார்ல, அது இருக்கும். இதுக்கு அவர் எந்தவித டாக்ஸும் கட்ட தேவையில்லை. காரணம், இந்த 10 மில்லியன் அவரோட சேலரி இல்ல, இது அவரோட கடன். என்னைக்குமே நீங்க வாங்குற கடனுக்கு எந்தவித டாக்ஸும் கிடையாது. இப்போ எலான் மஸ்க் கிட்ட அவரோட சேலரியான இந்த 10 மில்லியன் மொத்தமா அவருக்கு வந்துருச்சு, ஒரு டாக்ஸ் கூட இல்லாம. இப்போ அந்த லோனை இவர் நினைச்சா ரீபே பண்ணலாம். இவர் ரீபே பண்ணலனா அந்த ஸ்டாக்ஸ் மூலமா அந்த பேங்க் அந்த லோனை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த ப்ராசஸை பல வருஷமா ரிப்பீட் பண்றாரு, டாக்ஸையும் சேவ் பண்றாரு. அண்ட் இட்ஸ் 100% லீகல். சிவாஜி படத்துல சொல்ற மாதிரி ரிச் கெட்ஸ் ரிச், புவர் கெட்ஸ் புவர்.